மட்டக்களப்பிலிருந்து கொழும்பிற்கும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கும் செல்லுகின்ற புகையிரத சேவை பற்றிய சில குறைபாடுகள் அல்லது மக்களின் முறைப்பாடுகளை இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் மட்டக்களப்பு புகையிரத சேவை என்பது 600 பெட்டிகளை கொண்ட ரொமேனியன் புகையிரத வகை வண்டி சேவையாக அமைந்திருந்தது. அந்த புகையிரத சேவையில் 600 பயணிகள் பயணிக்கத்தக்கதாகவும் 10 பெட்டிகளை கொண்டதாகவும் காணப்பட்டது. ஆனால் இப்போது பவர்செட் புகையிரத வகையைச் சேர்ந்த புகைவண்டி மாற்றப்பட்டிருக்கின்றது. அதேவேளை அந்த 10 பெட்டிகளுக்கு பதிலாக 5 பெட்டிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக 600 பேர் பயணிக்கத்தக்க அந்த பணி இப்போது 350 குறைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தினமும் 10 லட்சம் ரூபாயை வருவாயாக உழைத்துக் கொண்டிருந்த இந்த மட்டக்களப்பு புகையிரத நிலையம் தற்போது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை தான் உழைக்கக்கூடியதாக மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் பயணிகள் சார்பாக முக்கியமான சில குறிப்புகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது முறைப்பாடுகளாகவும் இருக்கின்றன. அதாவது கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரொமேனியன் என்று சொல்லப்படுகின்ற புகையிரத வகை பெட்டிகளை மீண்டும் சேவைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பயணிகள் கேட்டுக்கொள்கின்றார்கள். அவ்வாறு சேவைக்கு கொண்டு வருவதனால் 600 பயணிகள் பயணிக்கத்தக்கதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உறங்கல் இருக்கையான 1ஆம் வகுப்பு இருக்கை 2ஆம் வகுப்பு இருக்கை என்பன அதில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தற்போது இருக்கின்ற பவர்செட் புகையிரத வகையைச் சேர்ந்த அந்த 5 பெட்டிகளில் 350 பேர் வரை பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் தற்போதைய இந்த பவர்செட் புகையிரத அந்த வண்டி சேவையை எடுத்துக்கொண்டால் அதில் தபால் சேவை இல்லை, பொதிகள் சேவை இல்லை என்ற நிலை காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே சிற்றுண்டி வசதிகளும் இல்லாமல் இருப்பது பயணிகளுக்கு கூடிய அசௌகரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதேவேளை இந்த மட்டக்களப்பு கொழும்பு நோக்கிய அல்லது கொழும்பு மட்டக்களப்பு நோக்கிய புகையிரத சேவை என்பது மட்டக்களப்பு மக்களுக்கு மாத்திரமல்லாமல் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் பயனுறுதி வாய்ந்ததாக காணப்பட்டது மட்டுமல்லாமல் பொலனறுவை மாவட்டத்திலிருந்து அதிகமான பயணிகளை கொண்டு செல்லுகின்ற ஒரு புகையிரத சேவையாக இது காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த புகையிரதம் சார்ந்து அல்லது போக்குவரத்து சார்ந்து இருக்கின்ற கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் 2 வகையில் புகையிரதம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 600 பேரை சுமந்து செல்லுகின்ற அந்த புகையிரதம் தற்போது 350 குறைக்கப்பட்டிருக்கின்றது. தினமும் 10 லட்சம் ரூபாய் உழைத்துக் கொண்டிருந்த இந்த புகையிரத அந்த நிதியானது இப்போது 2 அல்லது 3 லட்சமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். கொழும்பிலிருந்து புறப்படுகின்ற அந்த புகையிரதமானது கடந்த காலத்தில் 7 மணிக்கு புறப்படுமாக இருந்தால் அது அதிகாலை வந்து சேரக்கூடியதாக மட்டக்களப்பில் இருந்தது. அவ்வாறு அதிகாலை வந்து சேர்கின்ற போது பணிகளுக்கு செல்லுகின்றவர்கள் அல்லது அலுவலகங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கு அந்த புகையிரத சேவை அனுகூலமாக அமைந்திருந்தது. இப்போது இந்த கொழும்பிலிருந்து புறப்படுகின்ற அந்த புகையிரத சேவையானது மாலை 11 மணிக்கு வெளிக்கிடுகின்றபடியால் இங்கு 9:30 மணிக்குத்தான் காலை வந்து சேர்கின்றது. எனவே அலுவலக பணிகளுக்கு செல்வந்தவர்களுக்கு அசௌகரியமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கு சென்று கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு வருவதற்கு ஒரு நாளில் முடிக்க வேண்டிய பணிகளை 2 நாள்களில் அந்த அலுவலர்கள் அல்லது மக்கள் முடிக்க வேண்டிய தேவை அல்லது நிர்பந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அலுவலர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இன்னும் ஒரு நாள் விடுமுறையை பெறக்கூடிய நிர்பந்தம் இருக்கின்றபடியால் மீண்டும் இதனை சுருக்கமாக சொல்கின்றேன். தயவு செய்து ஏற்கனவே மட்டக்களப்பிலிருந்து பயன்படுத்தப்பட்ட ரொமேனியன் ரகமான வண்டி புகையிரத வண்டி சேவையை செய்ய வேண்டும். அதில் 10 பெட்டிகளை பொருத்தி இருக்க வேண்டும். தற்போது 5 பெட்டிகள் தான் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ரொமேனியன் அந்த புகையிரத வண்டி சேவையை செய்ய முடியாதுவிட்டால் தற்போது இருக்கின்ற பவர்செட் புகையிரத வண்டியில் மேலும் 5 பெட்டிகளை இணைக்க வேண்டும். அந்த பெட்டிகளில் உறங்கல் இருக்கையான 1ஆம் ரக 2ஆம் ரக வகுப்புகளுக்கான தேவைகளை செய்ய வேண்டும். எனவே புகையிரத போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற கௌரவ அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இல்லாதுவிட்டால் இந்த புகையிரத சேவையில் மக்கள் நம்பிக்கை இழந்திருப்பார்கள். இப்போது புகையிரத பயணிகளுக்கும் புகையிரத உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் அடிக்கடி குழப்பமான நிலை அல்லது முரண்பாடான நிலை தோன்றி இருக்கின்றது. எனவே இதனை தீர்த்துக் கொள்ளுமாறு நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்வதோ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.